Hi friends, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நாம பெரிய மூக்கல்லை வச்சு சூப்பரான ஒரு ஃப்ரை ரெசிபி பார்க்கலாங்க. இதை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்தியான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ். இது வந்து பெரிய மூக்கடலை இல்லைன்னா பெரிய கொண்டக்கடலை அந்த மாதிரி சொல்லுவாங்க. சன்னா தால்லாம் செய்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட் வந்து நல்லா பெரிய பெரிய சைஸில் நல்லாயிருக்கும். நான் இதை வந்து ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஊற வச்ச இந்த கொண்டக்கடலை எல்லாத்தையும் ஒரு குக்கருக்குள்ளே போட்டுக்கலாம். குக்கரில் நான் ஃபஸ்ட்டு வந்து கொண்டக்கடலையே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அப்புறமா அதுக்கு மேலே ஒரு ஒன் இன்ச் வர அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுட்டு இதை ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த கொண்டக்கடலையை பொதுவாகவே நம்ம வந்து வேக வச்சுட்டு தாளிப்போடு போட்டுட்டு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம அந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு நாள் நம்ம செஞ்சுட்டு அதே நாள் சாப்பிட்டாகணும். ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். டப்பாக்குள்ளே போட்டு டைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு விசில் வச்சுட்டு நல்லா வந்து விசிலோட இந்த ப்ரெஷர்லாம் இறங்கின அப்புறமா நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அப்படியே வெளியே எடுத்து ஒரு காட்டன் துணி மேலே எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு காய வைக்கணும்னு இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் நமக்கு அந்த ஈரப்பதம் இல்லாத வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வீட்லேயே நீங்கள் உள்ளேயே வச்சாலும் சரி, இல்லை வெயில் நல்லா காயுதுன்னா வெயிலில் வச்சாலுமே சரி. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். காட்டன் துணியில் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, துணியில் வந்து உடனே அந்த ஈரம் இழுத்துக்கிட்டுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் உடனே செய்யலாம். இந்த காட்டன் துணியை வந்து அப்படியே எடுத்து நான் வந்து ரெண்டாக மடித்து இது மேலே இப்படியே துடைச்சி விடுறேன். இந்த மாதிரி துடைச்சாலுமே சீக்கிரமாக அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து இதை பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா கையில் வந்து சுத்தமாக ஈரப்பதமே இருக்காது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. அப்படியே எடுத்து நான் ஏற்கனவே அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் சால்ட்டு சேர்த்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இது வந்து சால்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நிறைய இதில் பொரி, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, அவல் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் செய்கிறதுனால செஞ்சு இந்த கலர் வந்து இந்த மாதிரி மாறி இருக்குது. நீங்களும் ஒரு தடவைக்கு 2 தடவை செய்யும்போது வெள்ளை கலரில் இருக்க சால்ட் வந்து இந்த கலருக்கு மாறிடும். இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா ஆற வச்சு அந்த ஈரப்பதம் எடுத்து வச்சுருந்த கொண்டக்கடலையை இதில் நல்லா சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உப்பு நல்லா சூடாகணும். ஹை ஃப்ளேமில் வச்சு செம்மையாக நல்லா சூடு பண்ணிவிடுங்க. சூடான அப்புறமா இதை அள்ளி அப்படியே இதுக்குள்ளே போட்டு நல்லா இப்படி நல்லா பிரட்டி விட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுங்க. எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸை கிறிஸ்பியாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்றத விட நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது. அதோடு வந்து இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா உங்களுக்கு இதில் மசாலா ஐட்டம்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக எண்ணெய் வந்து சூடு பண்ணி மசாலா பொருட்கள் அதில் சேர்த்து அதை வந்து இதில் கொட்டிட்டு கலக்கலாம். ஆனால் இதுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க. ஜஸ்ட்டு இந்த சால்ட்டியான டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு பட்டாணி போல், ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே போல் இன்னும் ஹெல்தியான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.